ரூ. 99 பார்த்த உடனே சீப்பா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வெரி குட். கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மைண்ட் செட்ட ஈஸியா மேனிபுலேட் பண்ணிட்டாங்க. நெறைய நிறுவனங்கள் ரவுண்ட் ஆஃப் நம்பர் 100, 200, 300ன்னு போடுறதுக்கு பதிலா 99, 69, 48 இந்த மாரி இருந்ததுன்னா ரேண்டம் நம்பர்ஸா போடுறாங்க. எதுக்காக? ரவுண்ட் நம்பரா போட்டீங்க அப்படின்னா, நம்ம பிரெயினால ஈஸியா வந்து கால்குலேட் பண்ண முடியும். அப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த பொருள் வேணுமா, வேணாமான்னு சொல்லி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். அப்படி நம்ம யோசிக்க கூடாதுன்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க? பிரைஸஸ ரவுண்ட் ஆஃப் பண்ணாம ரேண்டம் நம்பர்ஸா வந்து குடுக்குறாங்க. ஸோ நீங்க ஒவ்வொரு பொருளா வாங்கும் பொழுது, உங்க மைண்ட்ல நீங்க கணக்கு வச்சுக்கிட்டே வந்து வர முடியாது. இதனால அந்த பொருள் வேணுமா, வேணாமா, ஒர்த்தான்றத யோசிக்கிறத விட, நல்லா இருக்கு, ஆஃபர் மாரி தெரியுது, வாங்கிருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நெறைய பொருட்கள வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ரிக்லேருந்து நீங்க தப்பிக்கணும்னா சிம்பிளான ஒரு வே தான். நீங்க எப்ப ஷாப்பிங் பண்றதுக்கு முன்னாடியும், என்ன பொருள் வாங்கணும்னு நெனைக்கிறீங்க? அதுக்கு நீங்க என்ன பட்ஜெட் வச்சிருக்கீங்க? அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த மாரி சின்ன சின்ன அமௌண்ட்டா மிச்சப்படுத்தினாலுமே, அந்த அமௌண்ட் ஒரு மந்த் எண்ட்லயோ, இயர் எண்ட்லயோ பார்க்கும்போது ஒரு நெறைய பணத்த நீங்க சேமிக்க முடியும்.